ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன டைம் பாருங்கள். இப்போது தெரியுதா? மணி 1:05. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 1:05னா மதியம் இல்லை, இது வந்து நைட்டு. எப்படி சொல்ல, 12 மணிக்கு வர அடுத்த 1:05 இது. அடுத்த மதியம் 1:05 இல்லை, இது வந்து நைட்டு 1:05. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக அந்த நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்து வேலையாக அலைஞ்சிட்டே இருக்கனால நம்மளால் வந்து வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல, வ்ளாகும் போட முடியலையா. சரி, எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் கூட அதில் வந்து ஒருத்தவங்க வந்து ஷால் ரேப்பிங் டுட்டோரியல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிங்க. உங்களுக்காண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷால் ரேப்பிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச 1, 2, 3 வச்சு ஒரு 1, 2, 3 ஷால் ரேப்பிங் வச்சு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் என்னென்ன வந்து எப்படி ஷால் ரேப் பண்ணுவேன்னு சொல்லி அதான் வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன். நானே அப்போதைக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வருதோ அப்படி கட்டிட்டு போவேன். இப்போ உங்களுக்காண்டி வந்து 1, 2 ஞாபகம் வச்சு கொண்டு வந்திருக்கேன். சரி, நம்ம வந்து இந்த ஷாலில் தான் கட்ட போகிறோம் இன்றைக்கி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ 1, 2 எடுத்துகிட்டு, ஏன்னா டைமே இல்லை, அப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன், அப்படியே அன்ஃபாலோ ஆகிட்டுருக்கா. சரின்னு சொல்லி வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ தான் சரி நம்ம வீடியோ எடுத்துடலாம் விலாகுக்குன்னு சொல்லி உக்காந்துருக்கேன். இந்த ஷாலில் தான் இப்போ வந்து நம்ம ரேப் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் மொசம் ஷால் தான். இதுலேயும் எப்படி ஈஸியாக இந்த மாதிரி ஷாலில் வந்து ஈஸியாக ரேப் பண்ணிடலாம், இதிலலாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதில் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். சரி, இருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேர் வந்து இப்படியே போட்டு வந்து நான் ஷால் வந்து எப்பொழுதுமே கட்ட மாட்டேன். எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக எடுத்து இங்கே வந்து கேட்ச் கிளிப் குத்திப்பேன். நீங்கள் குத்துறதுனால குத்திக்கோங்க, இல்லை அப்படியே கட்டுறதுனால கட்டிக்கலாம். நான் எப்படி பண்ணுவேன்னு காட்டு. ஃபுல்லாக எல்லா ஹேரையுமே எடுத்து, ஏன்னா வந்து ஹேர் தெரிஞ்சால் அதை நம்ம ஷால் கட்டினா அது நல்லா இருக்காது. இப்படி கட்டிப்பேன். பார்த்துக்கோங்க, இப்படி கட்டி இப்படி போட்டு இந்த முடி தூக்கி இதில் மறைச்சு ஃபஸ்ட்டு நான் இதான் பண்ணுவேன். ஷால் கட்டுறதுக்கு முன்னாடி இதுதான் பண்ணுவேன். ஓகேவா? தெரியுது உங்களுக்கு? இப்படி தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக எப்படி ஷால் வந்து கட்டுறது நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். சிம்பிளானா இப்படி போட்டுக்கிட்டிங்களா, போட்டு இங்கே வந்து கரெக்டான சைஸ் வந்து விட்டுக்கோங்க. கரெக்டான சைஸ் விட்டு இது பாதி இருக்குது பார்த்திங்களா, இதை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இந்த இடம் இருக்குல்ல, இப்படி. இப்போ உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது, கொஞ்சம் நல்லா பப்பியாக இருக்குது அப்படின்னா, சரி சப்பியாக இருக்குது அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்படி ஷால் தெரியுதா? இப்படி இங்கே வரை கொண்டு வந்து இப்படி ஷால் கட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு கண்ணு சின்னதாக இருக்குது அப்படின்னா இப்படி இங்கே இந்த காதுக்கு இருக்குது பாருங்களேன், இந்த இடத்துல வச்சு இப்படி கொண்டு வரலாம். எனக்கு பார்த்திங்களா, இது வந்து நல்லா இருக்காது என்னோடய மூஞ்சிக்கு, தெரியுதா? இப்படி நீங்கள் கொண்டு வரலாம். இல்லைன்னா இந்த கண்ணுக்கிட்டே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மூஞ்சி ஒல்லியாக தான் இருக்குன்னா இந்த கண் இருக்குது பார்த்திங்களா, இப்படி கூட கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் இப்படி கூட கொண்டு வந்துக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பியாக இருக்கனால இது பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் கட்டுவேன். தெரியுதா? இங்கேருந்து இப்படி இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணுறதுனால பண்ணலாம். நான் வந்து ஆனால் இந்த ஷாலுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பின் பண்ண மாட்டேன். இது இந்த பக்கெட் இருக்குல்ல, அது இந்த பக்கெட் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இதை வந்து இப்படியே கொண்டு வந்துடுவேன். நல்லா டைட்டாக கொண்டு வந்து இதை வந்து நீ கொண்டு வாங்க, நான் சொல்கிறேன். கொண்டு வந்து இது இருக்குல்ல, இதை இப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கணும். ப்ளூச் வச்சு இந்த பாருங்கள், ப்ளூச் இருக்குல்ல, இதை வச்சு இங்கே பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ப்ளூச் இது பண்ணுறீங்கல்ல, இது வந்து ஒரே இதாக இங்கே பாருங்களேன், இப்படி பண்ணிங்கன்னா
இப்படி பண்ணிட்டீங்கன்னா அகுந்துக்கும், லூஸ் ஆகிக்கும். அதுக்கு எப்படி பண்ணணும்னா இங்கே பாருங்க, இப்படி இருக்கா, ஒரு வாட்டி உள்ளே விட்டு வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே விட்டு வெளியில் எடுத்து மறுபடியும் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இப்படி ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷால் வந்து நல்லா டைட்டாக நின்றுக்கும். தெரியுதா? இப்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்படி சின் விழுகுதில்ல, இதுக்கு பதிலாக என்ன பண்ணால் கீழே இருக்குல்ல, இதை வந்து எடுத்து விட்டுப்பேன். இப்படி இப்போது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வந்து ஷார்ப் வந்து அப்படியே இருக்கிறதுக்காண்டி இந்த ஷார்ப் இருக்குல்ல, இது வந்து நகராமல் இழுக்காமல் இது வந்து அப்படியே இருக்கிறதுக்காண்டி. இப்போது இந்த ஷால் வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம பின்னாடி இழுத்துட்டு இப்படி போட்டு இந்த ஷால் பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதா இல்லைன்னு தெரியல. இப்படி இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷால் ட்ராப்பை வந்து இப்படி கட்டிப்பேன். இல்லைன்னா இது வந்து பேக் சைட் போட்டு இங்கே பாருங்க, இது வந்து பேக் சைட் போட்டு இது பார்த்திங்களா, இது வந்து இங்கே எடுத்து கூட சொருவிக்கலாம். இது வந்து இங்கே சொருவிட்டு இது வந்து இப்படி கூட பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் ஷால் ட்ராப்பிங். இது நல்லா இருக்கா? இதுதான் வந்து நான் செகண்ட் இப்படி தான் கட்டுவேன். தெரியுதான்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இப்படி வந்து இப்படியே விட்டுருவேன். இப்படியே ஃபுல்லாக ஒன் சைடு இந்த பக்கத்து ஒன் சைடு இந்த மாதிரி விட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி 2 ஷாலுக்கு இழுத்து கொண்டு வந்து ஒரு ரேப் பண்ணி இங்கே வந்து பின் பண்ணி ஒன்று இந்த பக்கத்து ஒன்று இந்த பக்கத்து விட்டுருவேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஷால். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேக் சைடு போட்டுருவேன். பேக் சைடு சில பேர்த்துக்கு வந்து இதாகும்னு சொன்னேன். இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே வந்து பின் பண்ணுறதுனால பின் பண்ணிப்பேன். நான் எங்கே லாங்காக போகிறேன்னா இப்போ உங்களுக்காண்டி இது பண்ணி டக்கின் பண்ணி கூட இது கூட இப்படி கூட போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஷால் ட்ராப்பிங். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஓகேவா, கிளியராக எல்லாருமே? இது வந்து செகண்ட் ஷால் ட்ராப்பிங் இப்படி தான் பண்ணுவேன். இது ஏன் நம்ம வந்து பேக் சைடு வந்து கொண்டு போட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியுதா? அது ஒரு மாதிரி இப்படி அமுங்கினாப்பில் வரமா இப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல் டே ஷால் ரேப் பண்ணாலே ஃபுல் டே ஷால் ட்ராப் பண்ணியிருப்போம். இல்லைனா ரொம்ப லாங்கில் போவோம். கழுத்து கடியிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளால் மூச்சே விட முடியாது, அந்தளவு வேர்த்து இதாயிரும். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே புட்டப் போட்டுப்பேன். இப்படி போட்டு தான் வந்து ஷால் ட்ராப் பண்ணுவேன். ஓகேவா? இந்த 2 ஷால் ட்ராப்பிங் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு தேர்டு எப்படி என்ன மாதிரி கேட்டிங்க? நான் வந்து தேர்டு எப்படின்னு சொல்லிடுறேன். தேர்டு வந்து அந்த வீடியோவில் போட்டிருந்தேன்ல, அது வந்து கிளியராக கேட்டிங்க. அது வந்து எப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி பார்த்திங்கன்னா, இங்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா விட்டுக்கணும். இந்த பக்கம் நிறையா விட்டு இங்கே வந்து இவ்வளோ இருக்குது, இது வந்து இருக்கட்டும். இந்த பக்கத்து இவ்வளோ விட்டுக்கணும். கொஞ்சம் எல்லாத்துக்கும் விடுறதோட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுட்டு அதே மாதிரி இங்கே இது பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணுவேன்னா பின் பண்ணுவேன். இப்போது இங்கே பாருங்க, தொண்டையில் குத்திக்காதீங்க, நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள் எடுத்துக்கும், அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் பார்த்திங்கன்னா டைட் பண்ணி ஒரு ப்ளூச் பின்னாடி இழுத்து ஒரு ப்ளூச். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரே தான், இப்படி குத்தி இப்படி விடக்கூடாது. இங்கேயும் அதே தான், ஒன்று குத்தி வெளியில் எடுத்து மறுபடியும் ஒன்று வெளியில் எடுக்கிறது தெரியுதா? வெளியில் எடுத்து இதுதான் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக நிற்கும். இப்போது இந்த ஷால் இருக்குல்ல, இந்த ஷால் இதை கொண்டு வந்து டைட்டாக இங்கே பின் பண்ணிக்கணும். இழுத்து கொண்டு வந்து டைட்டாக இங்கே பின் பண்ணிக்கணும். இது ஒன்றும் இல்லை, இது நம்ம லாஸ்ட்டாக பிடிச்ச டைட்டாக இழுத்து கொண்டு வந்து இங்கே பின் பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? டைட்டாக இழுத்து இங்கே பின் பண்ணியாச்சு. இப்போது இது இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு வேணும்னா இங்கே பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே டைட்டாக இருக்கும். இல்லைன்னா இது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது பாருங்க ஒரு மாதிரி இப்படி லூஸ் ஆயிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இதை இழுத்து இங்கே ஒரு பின்,
இந்த ஒரு பின் பண்ணிப்பேன். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே இதாக விடாதீங்க, 2-3 இந்த மாதிரி 2-3 தான் விடுங்க, அப்போ தான் டைட்டாக நீங்கள் கண்ணு பாருடா கண்ணு பாருடா இப்படி விட்டு. நெக்ஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குல்ல, இது வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இது எப்படின்னு தெரில, இதை எல்லாத்துக்குமே குழம்பும். இப்போ வந்து நம்ம இப்படி தூக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மடிப்பு விழுகும். இதை பிடிச்சி இப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மடிப்பு வருது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் அப்படியே இடையே இழுத்து கொண்டு வந்து இந்த ஜாவோட கொஞ்சம் கூட இருக்கலாம், இப்படியே வந்து 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 இப்படியே வந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் இதுக்கு கீழே வைக்கணும், அது மேலே வச்சிடக்கூடாது. கீழே வச்சு இந்த எனக்கு டைட்டுக்கு நான் இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவேன்னா, இப்படி கொண்டு வரும்போது இந்த கை இருக்குல்ல, இந்த கை நம்ம கொண்டை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எனக்கு பார்த்தா தெரியும், இங்கே வந்து கொண்டை போட்டிருக்கோம்ல, இதை வந்து இப்படி உள்ளாக்க தள்ளுவேன். இருங்க நீங்கள் பாருங்களேன், இப்படி கொண்டு வரேன்னா இப்படி கொண்டு வரேன்னா கொண்டு வந்து இந்த கையை வச்சு உள்ளாக்க வச்சு இப்படி கொண்டே வந்து உள்ளாக்க டைட் பண்ணுவேன். டைட் பண்ணி இதை இங்கே கொண்டு வந்துடுவேன். டைட் பண்ணி இதை வந்து இந்த இடத்துல ப்ளூச் வந்து பின் பண்ணிடுவேன். அப்போ தான் இது பேக் சைடு போகும்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வரும். இல்லை இந்த இடத்துல பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஒரு பின் பண்ணியிருப்பீங்கள அந்த இடத்துல பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேக்குக்கு போயிடும். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல நான் சொல்கிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு போயிடும், சரிதா, பேக் சைடு போயிடும். இது இந்த ஷால் ட்ராப் தான் பார்த்தீங்க. இது உங்களுக்கு வேணும்னா நம்ம ஃபுல்லாக இறக்கிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். இந்த ஷால் ட்ராப் தான் பார்த்தீங்க. சாரி இந்த ஷால் ட்ராப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலேஜ் ஃபேர்வெலுக்கு வந்து நான் வந்து ஷால் ட்ராப் பண்ணிட்டு போயிருந்தேன். இந்த ஷால் ட்ராப்பிங்க இதுவும் எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஓகேவா, இது புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி நம்ம கீழே இறக்கி மடித்து கட்டி இங்கே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம மூஞ்சி வந்து கொஞ்சம் நீளமாக தெரியும். ஏன்னா இங்கே சப்பியாக இருக்கவங்களுக்கு நீளமாக தெரியும். இப்போ ஓகேவா, இதுதான் பார்த்திங்கன்னா தேர்ட் ஷால் ட்ராப்பிங். இப்போ வந்து ஒரு 4 மட்டும் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப சொன்னால் வந்து குழம்பிடும். ஒரு 4 சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஷால் ட்ராப்பிங் வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். மறுபடியும் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம், இன்னொரு வீடியோ. இல்லை ஓகே இதுவே ஓகேனா விட்டுருங்க. ஒரு 4 ஷால் ட்ராப்பிங் மட்டும் சொல்கிறேன். இது வந்து தேர்ட் ஷால் ட்ராப்பிங். இன்னொன்று சொல்லவா, இது தாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போது நான் கட்ட போகிற ஷால் ட்ராப்பிங்னா கேட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோவில், அது என்ன வீடியோ, இந்த மாதிரி வந்து திட்ட மாட்டான் கத்துவான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் வந்து போட்டிருந்த வீடியோவில் தான் இது கட்டுங்க, இது கட்டுங்க, இது கட்டுங்க, இது கட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஷால் பார்த்திங்கன்னா இப்படியே வச்சு இப்படி நம்ம கட்டுறோம்ல. ஆனால் இப்போ நான் கட்ட போகிற ஷால் இப்படி இல்லை, இப்படியே ஃபுல் பேக் சைட் திருப்பிக்கணும் ஷால். இந்த மாதிரி தெரியுதா, இப்படி ஃபுல்லாக பேக் சைட் திருப்பிட்டு இந்த நீளத்தில் தான் நம்ம கட்ட போகிறோம். இந்த நீளத்தில் இப்படி கொஞ்சம் நிறைய இது பண்ணிக்கோங்க. இப்படி விட்டு என்னன்னா இது வந்து டைட், இது நல்லா பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதோட மடித்து ஓகேவா, என்ன பண்ண டைட் பண்ணிக்கோங்க. அதே தான் எல்லா இடத்துக்கும் இங்கே பின் பண்ணுறது தான். பின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் ஷால் ட்ராப்பிங்கில் இந்த இடம் இது எப்பொழுதும் போல தான் நார்மலாக இந்த இடத்த அப்படி கொண்டு வந்து இங்கே வந்து பின் பண்ணியாச்சு. பின் தெரியுதா, பின் பண்ணியாச்சு. இப்போது இது அதே மெத்தட் தான் இது வரையும். ஆனால் ஷாலை வந்து இதில் திருப்பி கட்டணும். பேக் சைட் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷால் இருக்கும். பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் ஷால் இருக்கும், அது பேக் சைடே போடுங்க. இந்த ஷால் இருக்குல்ல, அதே தான். இந்த எட்ஜுக்கு நேராக இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல பின் பண்ணும்போது, இந்த இடத்துல பின் பண்ணும்போதெல்லாம் உங்கள் ஃபேஸ்லேயே நீங்கள் கொஞ்சம் டைட் கொடுக்கணும். அதெல்லாம் எப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, சொல்கிறேன். உங்கள் ஃபேஸில்
இப்படி இப்படி கண்ணை துவச்சி அந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் டைட் கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டிங்களா? இப்போ அந்த லேயராக வருதுல்ல, அதுக்கு என்ன விஷயம்னா ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இந்த லேயர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இது ஒரு லேயர் தூக்கி போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ லேயர். ஆனால் இந்த ஷால் பார்த்திங்கன்னா வழுக்கும், அதுதான் இதிலே சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன். இந்த ஒரு லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் தூக்கி போட்டு உங்களுக்கு வழுக்கிற மாதிரி இருந்தால் இப்படி லைட்டாக ஒரு பின் பண்ணிக்கோங்க சும்மா. அடுத்த ஒரு லேயர் எடுத்து போடுங்க. அடுத்த ஒரு லேயராக இதுவும் உங்களுக்கு வழுக்கிற மாதிரி இருந்தால் இந்த உள்ள ஒரு பின் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை எடுத்து இது மேலே இன்னும் ஒரு லேயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அதில் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 தான் எடுப்பேன். இப்போ ஒரு 3 எடுத்து காட்டுறேன். 2 இல்லைனா 3 எடுப்பேன் நான். இப்போ இருக்கா? இப்போ இதை என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அப்படியே நகர்த்தி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி கையால் தான் அது டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது டைட் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதாங்க மேட்ரு. இப்போ வந்து இந்த கையால் இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த 2 சேர்த்து பிடிச்சி இந்த கையால் இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சாப்புல ஒரு ப்ளூச் எல்லாமே பின் பண்ணியிருக்கணும், பார்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து வச்ச மாதிரி ஒரு ப்ளூச். அடுத்து இந்த பக்கெட். அப்போ இந்த பக்கெட்டை விட்டுட்டு இந்த பக்கெட்டுக்கு இது எல்லாமே சேர்த்து, தெரியுதா? இது எல்லாமே சேர்த்து வச்சு இங்கே ஒரு பின் பண்ணும். இங்கே எல்லாமே பின். ஓகேவா? இப்போ அந்த லேயர் வந்துருச்சு அவங்களுக்கு. லேயராக நம்ம வந்து இங்கே கூட இங்கே பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் இதை கரெக்ட் பண்ணும்போது லூஸ் ஆகுதா? இதையும் இழுத்து வச்சு இப்போ இந்த பக்கெட்டு கூட நீங்கள் அவுத்தர் கூட பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு பின். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே இப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான், இதோடு முடிஞ்சு. அப்படி சொல்ல மாட்டேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து இப்படி கட்டுறதுனாலும் இப்படி கட்டிக்கலாம். புரியுதா? இருங்க வரேன். இப்போது இது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைட் வர வரையும் கொண்டு வரணும். ஸ்ட்ரைட் வர வரையும் இந்த எல்லா ஷாலும் இப்படி வச்சும் நீங்கள் இப்படி கட்டிக்கலாம். இந்த ஃப்ராகு இந்த சில மேரேஜ்க்கெலாம் பார்த்திங்கன்னா, கேரளா மேரேஜுக்கெலாம் இந்த மாதிரி கட்டுவாங்க. இப்படி கட்டிக்கலாம் நீங்கள். ஐயோ, பூச்சை முடிஞ்சு போச்சு. சரி, இங்கே உள்ளாக்க குத்தணுமே. இப்போது நீங்கள் இப்படியும் கட்டிக்கலாம். இப்படி கட்டிக்கலாம். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, சாரீ கட்டுறீங்க, இல்லை ஏதோ ஃப்ராக் போடுறீங்க, கீழே வேறு ஏதோ ஷால் போட இந்த ஷால்ஸ் இது எல்லாமே இப்படி சொருவி இல்லை. பேக் சைடுமே மறைச்சி தான் இருக்கும். இங்கே வேறு பார்த்தீங்கன்னா பேக் சைடுமே மறைஞ்சி இதெல்லாம் பின் பண்ணணும் நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது. சரிதா? இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி போட்டு இது கீழே என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஷால் இதெல்லாம் இது ஏன் திரும்ப வெளியில் வருது, இது இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் உள்ளே கவர் பண்ணி இங்கனைக்கு ஒரு பின் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சும்மா இது பண்ணுறதுனால பண்ணல, இங்கே வந்து ஒரு பின் பண்ணி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷால் போடுறீங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ இதில் ஷால் போட்டுருவீங்க. இந்த மாதிரி ஷால் போட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டிக்கலாம். இது நல்லா இருக்கா? ஓகேவா? இது மாதிரி கூட நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை நான் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவில் கட்டின மாதிரியே வேணும் அப்படின்னா
சரிங்களா, இந்த இது இருக்குல்ல, இதை மட்டும் அகத்துக்கோங்க சொல்கிறேன். இது என்னென்னா, இங்கே இருக்குல்ல, இப்படி 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 பிடிச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் வரும் இங்கே வைக்கிறதுக்கு. அந்த இடத்தோட இருங்க வரேன் ஒரு நிமிஷம். இந்த பாருங்க, இங்கே ஒரு லேயர் இருக்குல்ல, இதை மடித்து நீங்களாக கொண்டு வரணும். இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கா, அப்படி இருக்கா. இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படி கொண்டு வர முடியாது. இதையும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்தால் இங்கே வந்து கரெக்டாக வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக இருக்குல்ல, இங்கே ஒரு லேயர் இங்கே பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு லேயர் வரும், அந்த லேயர் என்ன பண்ணணும், தூக்கி இப்படி போடணும். போட்டு அந்த லேயர் வந்து அப்படியே நீங்கள் கொண்டு வர, ஒரு லேயரை தூக்கி மேலே போட்டு இங்கே வரேன் ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள் வந்து இப்போ வந்து இங்கேருந்து ஒரு லேயர் சொன்னேன்ல, இப்படி போட்டு இதெல்லாம் உள்ளாக்க வச்சு இப்படியே கொண்டு வாங்க. இப்படியே கொண்டு வந்து இந்த லேயர், இங்கே ஒரு லேயர் எடுத்தோம்ல, இந்த லேயரோட இதை சேர்த்து வச்சு ஒரு பின், இந்த லேயரோட இதை ஒரு சேர்த்து வச்சு ஒரு பின். இது லேயரோட சேர்த்து வச்சு ஒரு பின், அவ்வளோதான். அந்த லேயரும் இந்த லேயரும் சேர்த்து வச்சு இப்போ இது பேக் சைடு வந்து இது எல்லாமே போட்டுடணும். இதெல்லாம் எப்படி ஒரு பின் பண்ணிக்கணும். இப்போ புரிஞ்சுதா? இந்த ஷால் ட்ராப் தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். இங்கெல்லாம் வந்து ஒரு பின் பண்ணிக்கணும். இப்படி வச்சு ஒரு பின் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ஓகேவா. இந்த ஷால் ட்ராப்பிங் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுவே வந்து நிறைய இதே பார்த்திங்கன்னா லென்த்து வீடியோ. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 4வது ஷால் ட்ராப்பிங். இதோடு பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இல்லை இதில் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, வேறு வீடியோ ஏதாவது இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது ஷால் ட்ராப் பண்ணுற வீடியோ காட்டுங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு 4 தான் நம்மளுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். எனக்கே எது கட்டினேன் இது பண்ணேன்னு மறந்துடுது. அதனால் ஒரு 4 நாள் வந்து நான் வேணால் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஓகேவான்னு சொல்லுங்கள். இல்லை இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன வீடியோ கேட்டாலும் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து ஷால் ட்ராப்பிங் வீடியோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து யார் கேட்டான்னு சொல்லி நான் வேணால் கீழே வந்து வீடியோவில் வேணால் டேக் பண்ணுறேன். அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தனால தான் இப்போ அந்த வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான். மணி பார்க்குறீங்களா, டைம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி 1:30 ஆச்சு, 1:35 ஆச்சு. எனக்கு தூக்கம் வருது, நானும் போய் தூங்குறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கு. வேலையெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. சீக்கிரமாக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லி நான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன், அதில் வந்து போடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபர் பண்ணி கொடுப்போம். ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, பாய். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கா, நான் ஷால் ட்ராப் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.